மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவமதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நாட்டினுடைய 78வது சுதந்திர தின விழா டெல்லி செங்கோட்டையில் இன்று நடைபெற்றது. பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றினார். அந்த விழாவில் பங்கேற்க மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் ராகுல் காந்திக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அழைப்பை ஏற்று இன்று காலை நிகழ்வுக்கு வந்திருந்த ராகுல் காந்திக்கு 2வது வரிசையில் இடம் ஒதுக்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்துக்கு இணையானவர் என்பதால் முதல் வரிசையில் இடம் ஒதுக்க வேண்டும் என்பதுதான் மரபு. ஆனால் ராகுல் காந்திக்கு 2வது வரிசையில் இடம் ஒதுக்கி இருப்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதாக விமர்சனம் எழுந்திருக்கிறது. ஆனால் ஆளும் கட்சி தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கத்தில் முதல் வரிசையில் ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் அமர்ந்திருந்ததால் வேறு வழி இல்லாமல் 2வது வரிசையில் ராகுல் காந்தி உட்கார வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் இதில் அரசியல் இல்லை எனவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகள் கழித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் சுதந்திர தின விழாவில் பங்கேற்றிருப்பது இதுவே முதல் முறை. காரணம் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெறக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கையை பெறாததே காரணம். முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி மத்திய அரசின் அழைப்பை ஏற்று சுதந்திர தின விழாவில் பங்கேற்றிருக்கிறார். இந்த சூழலில்தான் ராகுல் காந்திக்கு 2வது வரிசையில் இடம் ஒதுக்கி இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே போன்றதொரு நிகழ்வு தமிழ்நாட்டிலும் அரங்கேறி இருக்கிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலினுக்கு முன் வரிசையில் இடம் ஒதுக்கப்படாமல் இருந்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதே போன்றது ஒரு சூழல் தற்போது ராகுல் காந்திக்கும் ஏற்பட்டிருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் விமர்சிக்கின்றனர்.